Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். வணக்கம் மாதன் டிவி. வணக்கம் சார். சார், அதிமுக பொதுச் செயலாளருடைய அந்த சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு. நேத்து ஒரு பிரதான தந்தி தொலைக்காட்சியில அவர் ஒரு நேர்காணலும் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணல்ல குறிப்பா கூட்டணி தொடர்பாக அவர் பேசும்போது பொடி வச்சு பேசுறார். ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா விஜய் தொடர்பாகவும் சரி, சீமான் தொடர்பாகவும் சரி, ஒரு சஸ்பென்ஸ் அதுல வெளிப்படுத்துறார். உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா நீங்க விஜயும் தேவையில்லை, சீமானும் தேவையில்லைங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடா இருக்கு. இப்ப அந்த பொதுச் செயலாளருடைய கருத்துல இருந்து உங்களுடைய பார்வை என்ன சார்? நேத்து தனி தொலைக்காட்சியில அரிகரன் எடுத்த அந்த இன்டர்வியூ நானும் முழுசா பார்த்தேங்க. நிறைய அப்படி பொடியா தூவி விட்டு போனார். சேலம் காரப்பொடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காரப்பொடி அங்கங்க அப்படி நிறைய தூவி விட்டு இருந்தாருங்க. அதுல நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது தினகரனை பத்தி கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியான பதிலும், அதே திரு பன்னீர்செல்வம் பத்தி கேட்கிறப்ப தெளிவா புரியுற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாருங்க. விஜய் வருவாரா அப்படிங்கிறதுக்கு அவருக்கு நேரடியா அழைப்பு அந்த மாதிரி அவர் எதுவும் கொடுத்ததா நான் அதுல பாக்கல. பட் ஒரு மறைமுகமா யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு அவர் சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எப்படி இந்த டாட்டு கூட்டணி, டவுட் கூட்டணி, புள்ளிராஜாக்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில கொள்கையே இல்லாத பாலக்காடுக்கு அந்தாண்ட ஒரு கொள்கை, கோயம்புத்தூர் இந்தாண்ட வந்த கொள்கை, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்ததுன்னா எப்படி ஒரு கூட்டணி உருவாக்குனாங்களோ, சம்பந்தமே இல்லாத கேஜ்ரிவாலும் எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்குனாங்களோ, மமதாவும் காங்கிரஸும் சேர்ந்து இருக்க முடியாது. பிஜேபியோட அதிதீவிரமா இந்துத்துவத்தை பேசக்கூடிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற கட்சியும், தமிழர்கள் ஒரு காலத்துல மும்பையில இருந்து துரத்தி அடிச்ச அந்த கட்சியோட போய் கூட்டணி போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மைன்னு நம்ம திமுக காரங்க கரடி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறது ஒன்னா இருக்கலாம். அதே மாதிரி இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்படின்னு நான் நேரடியா சொல்ல முடியாதுங்க. எதுலயோ ஒண்ணு இருத்த மாதிரி குழம்பு ஊத்து அப்படிம்பாங்க. அந்த மாதிரிங்க 2001 சட்டமன்ற தேர்தல்ல திமுக தலைமையில் கூட்டணியில பாஜக அங்கம் பெற்றிருக்குது. அதே கூட்டணியில நம்ம அடங்குமறு அத்துமீர் அப்பதான் தேர்தலுக்கு வந்தார். 99 அரசியல் பாதைக்கு வந்தாரு. இந்த 2001 கூட்டணியில வச்சுட்டு, ஆனா இப்ப கேட்டா என்ன கரண்டி விடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணியில் இருந்தோம், நாங்க பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணியில கரடி சுத்துவாங்க. பன்னீர்செல்வம் என்கிட்ட வகையா ஒரு நாள் சிக்கினார். ஏன்னா சேலத்துல 2001 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபியோட மேடை பகிர்ந்திருந்தா கூட பரவாயில்ல, திருமாவளவன், அன்னைக்கு அவர் பேர் திருமாவளவன், அதெல்லாம் இப்ப பேர் மாத்திக்கிட்டதுங்க. டிபிஐன்னு ஒரு கட்சி வச்சிருந்தப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பேரு திருமாவளவன். விடுதலை சிறுத்தையா மாறினோடனே வளவனா மாறிட்டார். திரு ராமகோபாலன், மறைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனோட ஒரே ஸ்டேஜில் ஏறி ஒரு ஓட்டு கேட்டார். அந்த மாதிரி அதாவது இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பலகீனமா இருக்குதா, அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி திரும்ப இவங்க எல்லாம் கூப்பிடுறாரா அப்படின்னு அதுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் திருக்குறளுக்கு பதவுரை எழுதுவாங்களே, அந்த மாதிரி குரலோபின்னு ஒருத்தர் கதை விட்டுட்டு போனார், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்னுடைய பார்வையில என்ன பாக்குறேன் அப்படின்னா, தோல்விங்கிறது 2011 எப்படி அவர் தந்தைக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து விஜயகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக திமுக 3வது இடத்துக்கு போச்சு, அந்த மாதிரி ஒரு உத்தரவாதமான தோல்வியை திமுக கொடுக்கணுங்கிற அடிப்படையில கூப்பிடுறார். ஆனா இப்பயும் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட பார்வையில விஜய் உறுதியா வரமாட்டாருங்க. நான் தமிழ் தேசிய அதிபரை வர வேண்டாம்னு நான் சொல்லல. தமிழ் தேசிய அதிபர் அவர் வரமாட்டார். ஏன்னா பயிற்சிக்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவர். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்னு கிட்டத்தட்ட பயிற்சியே 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு ட்ராக்குக்கே வரல, வெளியே நின்று பயிற்சி எடுப்பாரு. அதுக்கு சில விட்டமின்ஸ் 2 பக்கமும் இருந்து கிடைக்கும். நல்ல விட்டமின்ஸ் சாப்பிட்டுட்டு அதுவே போதும், நம்ம கட்சியில எவனும் எம்எல்ஏ ஒரு வட்ட செயலாளர், அதை தாண்டி வார்டு கவுன்சிலர்னு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவர் மிக தெளிவா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. விஜய் ஏன் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமா நான் சொல்லிடுறேன் என்னுடைய பார்வையில. ஏன்னா அவர் நிச்சயமா இந்த பக்கம் அவர் பாயாசம் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, பிஜேபி இருக்கிறது முதல் காரணம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா துறையில இருந்து வர்றவங்களே தனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுத்துற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக நான் விஜயோட உயரத்தை குறைச்சு மதிப்பில்ல. உறுதியா ஒரு 8 முதல் 12% ஓட்டு வாங்குவார். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா, அகில உலக இவரு பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜானுக்கு அடுத்தது நாம தான்,
சோ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நமக்கு வீட்டுல ஒரு ஓட்டா போடும். ஒரு குடும்பத்துக்கு இவங்க எப்படி ஒரு 1000 ரூபாய் நோட்டுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. நாம வந்து உறுதியா நம்ம ஆட்சி அமைச்சிடலாங்கிற ஒரு கனவுல இருப்பாருங்க. ரெண்டாவது, இது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருவேளை விஜய் தப்பி தவறி வந்தாருன்னா அது பலகீனம். என்ன காரணம்னா, தமிழக அரசியல்ல முதலா ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான சினிமா புள்ளி வந்து அரசியலுக்கு வரார் அப்படிங்கிறது இதுதான் தமிழக அரசியல்ல முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேங்க. யாரும் அப்படி வந்தது இல்ல. சோ அப்படி கொத்து கொத்தா திமுக விழுந்துட்டு இருந்த 14% ஓட்டுல அவர் ஒரு டென்ட்டை ஏற்படுத்துவார். நான் அப்படியே வாங்குவார்னு சொல்லல. அவர் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய ஓட்டுகளை பெரும்பகுதியாகவும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்ட ஓரளவுக்கு அவர் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் நேச்சுரலி ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு வராதுன்னு அரசியல் நிபுணர்களால் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை நான் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள் ஓட்டு, 40 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் ஓட்டு, குறிப்பா வந்து தினமும் எந்திரிச்சு நான் இந்த பொண்டாட்டியோட தான் வாழ போறேன், இந்த பொண்டாட்டியோட தான் வாழ போறேன்னு தாலி கட்டின கணவன் சொல்லிட்டு இருந்தாலும் அது எப்படி காமெடியா இருக்குமோ அந்த மாதிரி நான் இந்த கூட்டணியில தான் தொடர போறேன், ஆனால் இந்த ஆட்சியை ஒழிக்கிறேன்னு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிற அண்ணன் இபிஎஸ்க்கு ஒரு வாழ்த்து, மாநாடு போடுற விஜய்க்கு ஒரு வாழ்த்து, தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துன்னு குத்திட்டு இருக்கிறார் திருமாவளவன். அவர் கட்சியை சார்ந்த நம் பட்டியலின சகோதரர்கள் ஓட்டையும் அவர் பெரும்பகுதியா பிரிப்பார் அப்படிங்கிறதுல இது அதிமுகவிற்கு அனுகூலமான விஷயம். ஒருவேளை இப்ப அவர் சேர்ந்தாருன்னா அதே மாதிரி அப்படி நீங்க கேட்கலாம், சார் இந்த ஓட்டெல்லாம் சேர்ந்தா விஜய் ஆட்சியே பிடிச்சிட்டா. சொல்றது நல்லா கவனிங்க. இதுல ஒரு பகுதி ஓட்டுகள் வரும், அதே மாதிரி ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளும் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கடைசி நேரத்துல எப்படி கன்சாலிடேட் ஆகும்னா, எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப விஜயும் வாங்க சீமானியும் வாங்கன்னு கூப்பிடுறதுல ஒரு சூட்சுமம் இருக்கிறதா நான் கருதுறேன். கடைசியில இவங்க 2 பேரும் வரல அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் விஜயை கூப்பிட்டேன், சீமானை கூப்பிட்டேன். அப்ப இவங்க நோக்கம் அந்த ஆட்சியை அகற்றணும் இல்ல, தனியா நின்று ஓட்டை பிரிச்சு அது மூலமா திமுகவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துறாங்க. அதனால திமுக ஆட்சி அரபிக்கடலில் தூக்கி எறினா அதிமுகவுக்கு வாக்களிங்கள், அதிமுக மட்டுமே உங்களுக்கு ஒரே அதுக்கு மாற்று. நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுக தான் ஜெயிக்கும், இல்ல நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நாளைக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்காகவும் அவர் கூப்பிடுறாருன்னு நான் கருதுறேங்க. இப்போ தாவேகா தரப்புல இருந்து அவங்க ஒரு புது பிரேஸ வந்து முன் வச்சிருக்காங்க, மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து பிரேஸ் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்போ அது அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த, ஏன்னா நேத்து பேட்டியில கூட எங்களுடைய கட்சியில இளைஞர்கள் இளம்பெண் பாசறை இருக்கு, நாங்க வந்து இளைஞர்கள் நிறைய பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனா இருந்தாலும் கிரவுண்ட்ல விஜய் வந்து இறங்கி அந்த பிரச்சாரம் தீவிரம் அடையும் போது இளைஞர்கள் பெரும்பாலும் அவரை நோக்கி திரளதான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல அதிமுகவுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல 2 விஷயம் நான் கொஞ்சம் எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் இளம் பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அதிமுக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அது நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாதுங்க. அது நேச்சுரலி ஒரு போல்டான தலைவி அப்படின்னு அவங்களுக்காகவே ஒரு ரசிகை பட்டாளம் உருவாகி இருந்த காலத்துல இருந்த வாக்கு சதவீதம் இல்ல. அது திமுக கொஞ்சம் ஏமாத்தி நாங்க ஓட்ட பஸ் விடுறோம் அதுல போங்க அப்படின்னு அதுக்கு ஒன்னும் 1000 ரூபாய் தரோம், லிப்ஸ்டிக் வாங்கி பூசிக்கிட்டியா, நீ பிடிச்சவனோட ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கலாம், பவுடர் போட்டு வந்துட்டியா அப்படின்லாம் ஒரு பக்கம் காசு கொடுத்து கேவலம் பேசுற அதனால் வசீகரிக்கப்பட்ட ஒரு இளம்பெண்கள் கூட்டம் அந்த பக்கம் போயிருக்குது. சோ விஜய் அந்த 40 வயது 45 வயதுக்கு உட்பட்ட மகளிர் ஓட்டை பிரிச்சார்னா அதிமுகவுக்கு அதுல பெரிய லாஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 75 வருடத்தை கடந்த ஒரு திராவிட கட்சியும் 50 வருடத்தை கடந்த ஒரு திராவிட கட்சியும் நேச்சுரலா அந்த வாக்கு சதவீத சரிவு அப்படின்னு இருக்கிறதுனாலதான் யாரோ இது பண்ணா யாரோலாம் ஏறி நாட்டாமை சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா. இப்ப எல்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதாவது அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறதுனால இந்த பகுதியில கூட்டணியில இருக்கிற எங்க டெல்லி பாஷா ஆகட்டும், கூட்டணிக்கு வரப்போற நம்ம தைலாபுரம் டாக்டரா இருக்கட்டும் இல்ல பனையூர் டாக்டரா இருக்கட்டும், 2 பாமக இருக்குது, இல்ல பனையூர் பாமக ஒண்ணு தைலாபுரம் பாமகன்னு 2 இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆட்சியில் பங்கு. ஏன்னா அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்குது, திமுக அந்த பக்கம் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அப்படிதான் மியாவ் அப்படின்னு மெதுவா சத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் ஜோரம் அங்கேயும் பட்டாசு வெடிக்கும். எல்லாம் இருக்கிற ஒரு கட்சி நம்ம இவர் யார் தனியரசு கூட இந்த பக்கம் போனாதான் எனக்கு ஆட்சியில பங்கு 3 அமைச்சர் வேணும்னு கேட்பாரு. இதுக்கு காரணம் 2 திராவிட கட்சிகளும் ஓரளவுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிள் கணக்குங்க. அதாவது சீமான் அவர்கள் நம்ம தமிழ் தேசிய அதிபர் ஒரு 8% வாக்கு அவரு வாங்கி ப்ரூவ் பண்ணிருக்கிறாருங்க. பாஜக சில பேரெல்லாம் கதை கட்டுவாங்க அந்த மாதிரி இல்ல, அதாவது நோட்டாவுக்கு கீழே அது இல்ல, அது ஒரு 8% வாக்கு. சோ 8 8 16. விஜய்க்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10% போட்டீங்கன்னா 16 + 10 26 ஏறத்தால ஒரு பாத்தீங்கன்னா 30% வாக்கு இவங்க எடுக்கிறாங்க, தேர்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க எடுக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 70% வாக்குகளை தான் 2 திராவிட கட்சியும்
பிரிச்சுக்கணும். அதுல யாரு 32-35% வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. அதுல நேச்சுரலா பிஜேபி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தன்னை இணைத்துக் கொண்டது அப்படிங்கிறப்ப அந்த வாக்கு உத்தரவாதமான வாக்கு. விஜய் பிரிக்க போற வாக்கும் சீமான் பிரிக்க போற வாக்கு தான் வாக்கு சதவீதத்தை ரொம்ப குறைக்கும். 34 வாங்கினீங்கன்னாவே நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுல. இதுல நான் கடைசி நேரத்துல என்ன நினைக்கிறேன், இப்ப ஒரு பேச்சுக்கு வச்சுங்க வினோத், என் வீட்டுல எங்க அப்பா அம்மா இல்ல, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அப்பா அம்மா நானு என் மனைவி என் மகன் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மா கிட்டத்தட்ட அவங்க காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து பார்த்தவங்களா இருப்பாங்க. அப்ப இப்ப நமக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன் எது? 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமாங்கிறப்ப நேச்சுரலா அந்த ஒரு 60 வயதுக்கு மேல உள்ளவங்க அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. நம்பர் 1. நானும் என் மனைவியோ 45 வயதை கடந்தவங்க என்ன பண்ணுவோம்னா, இருந்த 2 பேர்த்தையும் சீர்தூக்கி பார்ப்போம். பழனிசாமியா ஸ்டாலினா அப்படின்னு சீர்தூக்கி பாக்குறப்ப நேச்சுரலா பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மேல இருக்கிற அந்த பெரிய நான் சொல்லுவேன் சுனாமி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது, அந்த அடிப்படையில அந்த வாக்கு அதிமுகவுக்கு திரும்பும். சின்ன வயசுல 18 வயசுல இருக்கிற என் வீட்டுல இருக்கிற பையனை நான் என்ன சொன்னாலும் அவன் விசில் அடிச்சு ஒண்ணு விஜய்க்கு ஓட்டு போடுவான், இல்ல சீமானுக்கு தான் ஓட்டு போடுவான். அதை அப்பாவோ அம்மாவோ இன்ஃபுளுயன்ஸ் பண்ணா கூட அந்த வாக்கு நிச்சயமா. இப்ப நான் மேபி தப்பி தவிர நான் வாயில கூட சொல்ல மாட்டேன், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு என் பையன் நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணனா கூட இருக்கிறதுக்கு வாயை கழுவிக்கிறேன். இந்த வார்த்தை சொன்னாவே அது பாவம்னு நினைக்கிறவன் நானு. அதனால அப்படி சொன்னா கூட என் பையன் போட மாட்டான். அதனால இளைஞர்கள் ஓட்டு இவங்க 2 பேரும் பிரிப்பாங்க. மற்றபடி நின்று நிதானிச்சு போன ஆட்சியோ அதுக்கு முந்தின ஆட்சி இப்ப இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி இதெல்லாம் ஒப்பிட்டு பாக்குறவங்களோட ஓட்டு வரும். எல்லாத்துக்கும் மேல வாக்கு கேட்க வர்றப்ப நீ பாத்தீங்கன்னா தகுதி பார்க்கல, நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி பாத்தியான்னு 1 கோடி மகளிர் உரிமை தொகை கிடைக்காம பொறுமிட்டு ஆத்திரத்தோட இருக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப அவங்களை ஏமாத்துறதுக்கு கொண்டாந்து இதை கொடுங்க, நாங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஏமாத்துறதுன்னா அவ்வளவு முட்டாளுங்களா மக்கள். அந்த 1 கோடி மகளிர் நிச்சயமா அதிமுகவை நோக்கிதான் ஓட்டு போடுவாங்க. இல்ல எங்களுக்கு நீங்க பெரிய திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலனாலும் நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம், திமுக ஓட்டு போட போறாங்களா? சோ அந்த ஓட்டு அதிமுகவுக்கு பலம். அதிமுகவோட பலமே 50+ தாங்க. அதுக்கு கீழே ஆளுங்க இல்ல, வெளிப்படையா சொல்லணும்னா அதுதான் உண்மை. இப்போ இந்த சமூக பிரச்சனைகள் அதுல வந்தோம் அப்படின்னா, திருவள்ளூர்ல ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை, அதுல குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இப்ப அதை எதிர்த்து இன்னைக்கு அந்த கிராம மக்களே போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் மேல ஆகியும் காவல்துறை குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவுவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும்னு அறிவிக்கை வெளியிட்டும் வரல. அப்படிங்கிற போது அதை அதிமுக பொதுச் செயலாளரும் குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்தார். இப்ப இந்த மாதிரி விஷயத்த எப்படி பாக்குறது? குறிப்பா இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? கழுகு மேல போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்லுங்க. அந்த குற்றவாளி போட்டோவை பழைய இந்த இந்தியன் இங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இங்க்ல போட்டோ வரைஞ்சு கழுது மேல 2 பக்கமும் ஒட்டி ஊருக்கு அனுப்பிச்சு தண்டோரை போட்டு இந்த குற்றவாளியை எங்க நான் கேக்குறேன், ஒரு இதுக்கு என்னங்கிறீங்க, ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸ். அந்த வார்த்தையை கேட்ட சிரிப்பு வரலைங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு போலீஸ்ல நடக்கிற அட்டூழியம் போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசனே எப்படி எல்லாம் புலம்புனார் அப்படிங்கிறது தெரியும். சாதாரண மக்கள் எப்படி இந்த ஆட்சியில அவலப்படுறாங்க. 24 பேரை அபிஷியலா கேஸ் போட்டு லாக்அப்ல கொண்டு போய் வச்சு படுகொலை பண்ண இந்த அரசாங்கம் 25வது ஆளை போலீஸ் சீருடையில கடத்திக்கிட்டு போய் ஒருத்தரை அடிச்சு கொண்ட அட்டூழியம் நடக்குது. நேரா அரசு அலுவலர்கள் ஆபீஸுக்குள்ளேயே பூந்து வெட்டி கொள்றான். மாணவர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கயிறு கட்டிக்கிட்டு அவங்களுள்ள சாதி வேற்றுமையில வெட்டி கொள்றான். நேர்மையான இந்த உண்மையான சமூக ஆர்வலர்கள், இந்த டுபாக்கூர்லாம் கிடையாது. திமுக ஆட்சியில இருந்துன்னா வாய் அப்படியே இறுக்கி கோணிச்சு போட்டு தச்சு வச்சுக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில மட்டும் அப்படியே போராடுவானுங்கல்ல, இந்த கொள்ளை சூர்யா என்ன அதோட சேர்ந்த குரூப், இந்த கன்னடராஜ் அதோட சேர்ந்து எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள சொல்லல. உண்மையான சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாக்கப்படுறாங்க. ஐயோ கருணாநிதியோட பாதுகாப்பு அதிகாரியாருன்னு என்னையே கொல்ல போறாங்கன்னு ஒரு போலீஸ்காரரு வீடியோ விட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெட்டி ரோட்ல ஒரு ஷோ காட்டுற மாதிரி போட்டு போற திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. இது அரண்மனை ரகசியம் அங்காடி பரீட்சைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்குங்க. 2011 ஒரு மாலை பிரபல பத்திரிகையில போட்டிருந்தாங்க, இன்னைக்கு மதியம் 12:10 ஜெயலலிதா என்னும் நான் அப்படின்னு அந்த குரல் ஒலிக்க தொடங்கின உடனே இங்க இருந்த கொள்ளையர்களும் கடத்தல்காரர்களும் பக்கத்து மாநிலத்துக்கு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு ஒரு மாலை பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருந்ததுங்க. கடந்த இந்த 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பாத்தீங்கன்னா அந்த திமுக கைக்கூலிகள், திமுகவோட அந்த 200 ஊப்பிக்கள், அதுக்காக பாத்தீங்கன்னா சமூக செயற்பாட்டாளர்கள்
ஏன்னா விண்ணுலகின் நண்பர்கள், பூ உலகின் கெட்டவர்கள் அப்படின்லாம் விதவிதமா பேர் வச்சுட்டு இந்த நகர்ப்புற நக்சலைட்டுகள்லாம் தூண்டி விட்ட போராட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 போராட்டம். எனக்கு தெரிஞ்ச என்னோட நினைவு சரியா இருந்ததுன்னா இந்தியாவிலேயே அந்த அளவுக்கு எந்த போராட்டமும் எந்த மாநிலத்திலும் நடக்கலைங்கிற அளவுக்கு தூண்டி விட்டாங்க. சரி போராடதானு செய்யற, நீ போராடப்பா அப்படின்னு அவர் விட்டாரு. அதே மாதிரிங்க இந்த கேவலம் எங்கேயாவது நடந்திருக்குதா? திமுகவுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக்கு அவன் பேரு ஒரு ஒரு சர்வதேச போதை மருந்து குற்றவாளி சர்வசாதாரணமா டிஜிபியோட உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. இந்த ஞானசேகரங்கிற திமுக குண்ட அயோக்கியன் மத்தியானம் வயிறு முட்டை உட்காந்து மா சுப்பிரமணியத்தோட மாசாயி போன சுப்பிரமணியத்துக்கு பிரியாணி போட்டு அமைச்சிருக்கு. இவனும் சாப்பிட்டுட்டு உடம்பு தினவெடுத்து போய் பெண்களை கேவலப்படுத்தலாம், பெண்களை சீரழிச்சான், என்னென்ன அட்டுழியம் பண்ணா. அதுக்கு பின்னாடி எத்தனை சார்கள் இருந்தாங்க. இந்த நீதிமன்றத்தோட துணையோட அந்த ஒருத்தனை மட்டும் மாட்ட விட்டு மீதி பேர்த்த எல்லாம் காப்பாத்தினாங்க. பொள்ளாச்சியில என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பொள்ளாச்சி இது எப்படி ஒரு அதிமுக ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியா இருந்ததோ அதை விட பெரும் கரும்புள்ளியா போயிருக்க வேண்டிய அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வந்து ரொம்ப திறம்பட அதை ஊத்தி மூடி ஒரே ஒருத்தன் தான் அதுல சம்பந்தப்பட்டவன், ஒரே ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டது அப்படின்னு விஞ்ஞான ரீதியில் அவங்க அப்பா எப்படி அந்த காலத்துல ஊழல் பண்ணாரோ நவீன யுகத்துல பாத்தீங்கன்னா இந்த நவீன விஞ்ஞானத்தோட துணை கொண்டு ஜஸ்டிஸ் ஹரீட் இஸ் ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்டூழிய நடக்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படி குமைஞ்சு போன கோவத்தை வச்சுக்கிட்டு இவங்க கட்டுற வேஸ்தெல்லாம் பார்த்துட்டுன்னா உங்களில் ஒருவன் நமக்கு முதல்வன் என்னென்னமோ அந்த வார்த்தை ஜாலம் நம்ம கலைஞர் டிவில இருந்த இவர் எழுதி கொடுக்குறாரு. டெய்லி ஒன்னா திருமாவேலை டெய்லி ஒண்ணுன்னா தமிழ் நல்லா எழுதி கொடுக்குறாரு. அதை நம்ம முதலமைச்சர் பிராம்டர்ல பார்த்து படிச்சு மக்கள் அப்படியே கோபத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு எரிமலையா அப்படியே மெலிசா கடந்து போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்க காத்துட்டு இருக்கிறாங்க. 2026 நீங்க எழுதி வச்சுக்கங்க. திமுக இதுவரை அவங்க அப்பா காலத்துல கூட காணாத அளவுக்கு ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பின்பு எப்படி ஒரு வரலாற்று தோல்வியை தழுவிச்சோ அந்த மாதிரி தோல்வியை தழுவி நிச்சயமா திமுக இந்த 2026க்கு அப்புறம் அழிந்து போகும். என்னுடைய தனிப்பட்ட ஆசை தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி, எந்த காலத்திலயும் ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு கேட்காத கட்சி, ஜனாதிபதி பிரதமரை கேவலப்படுத்தாத கட்சி, பிரிவினை பேசாத கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தான் பேர்லயே தேசியத்தை வச்சிருக்கிற அதிமுக ஒரு முகமாகவும், அதற்கு மாற்றம் உண்மையான ஒரு தேசியத்தை சொல்லக்கூடிய தேசிய கட்சி பாரதிய ஜனதாவும் தமிழகத்துல வரணும். உண்மையாலுமே அது காமராஜர் காலத்தை நினைவுபடுத்துறதுல ஒரு பாதி அளவாவது வெற்றி பெறும் இந்த மாதிரி ஒரு அரசியல் களம் அமைந்தால் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. சார் இது உங்களோட பார்வையா இருக்கு. பட் இன்னொரு பக்கம் பாருங்க, இப்ப குறிப்பா வந்து முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட எல்லாரும் வந்து அவர் மீண்டு வரணும்னு கடவுளை வந்து பிரார்த்திச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக இது வந்து ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும் முதலமைச்சர் மீது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. திமுக அரசு மீது இருக்கக்கூடிய கோபம் முதலமைச்சர் மீது தனிப்பட்ட முறையில் இல்லை. முதலமைச்சரை இன்னும் ஒரு நல்ல பிகரா, ஒரு நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் வந்து மக்கள் பார்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. சோ இது அனுதாபமா மாறாதா? தமிழகத்தை பத்தி பொதுவா சொல்லுவாங்க, சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு அதை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பூர்ண நலம் பெற்று ஒரு நல்லபடியா வரட்டும், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதே சமயத்துல வந்து மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்தப்ப போட்டோவை வெளியிடுங்க, எங்க முதலமைச்சருடைய உடல்நிலையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அது எவ்வளவுலாம் ஒரு பெண் என்றும் பார்க்காம அவங்கள அநாகரிகமா இவங்க கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு அதாவது மனித தன்மையும் அந்த ஒரு தமிழர் பண்பையும் அந்த ஹிந்து பண்பையும் பாருங்க. குட் பை ஸ்டாலின், குட் பை ஸ்டாலின் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருந்தவரு முதலமைச்சர் என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரோ அன்னையில இருந்து அந்த வார்த்தையை தவிர்த்துட்டாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அது வேற பொருள் கொடுக்கும். அதனால எடப்பாடி பழனிசாமி நீங்க இதை தயவு செஞ்சு தமிழ்ல போடுங்க. அதாவது அவருடைய பண்பை பாருங்க. குட் பை ஸ்டாலின், குட் பை ஸ்டாலின் அப்படின்னு சொன்னவரு அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நிறுத்திட்டாரு. இதுதான் உள்ளபடியே. ஏன்னாங்க இந்த அதிமுக காரங்க முதல்ல கடவுளை நம்புவான், மனசாட்சியை நம்புவான், தெய்வத்தை நம்புவான், தேசியத்தை நம்புவான். அவன் ஒரு வெள்ளந்தி. இந்த திமுக மாதிரி மனசுக்குள்ள வன்மத்தையும் மனசுக்குள்ள பிரிவினைவாதத்தையும் அதுல வேற போன தடவை பெரிய சீன்லாம் விட்டானுங்க. அம்மா நீங்கள் ஆளக்கூடாது என்றுதான் நினைக்கிறோம், வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை. இவனுங்க நினைக்கிறவனுங்களா? 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு இந்தியாவில் 2 கேரளம் இருக்க முடியாது அப்படின்னு புரட்சி தலைவரை எவ்வளவு கேவலமா பேசுன கன்னடத்து பாப்பாத்தி 2 பேர்த்துக்கு ஒரே நேரத்துல அப்படின்னு எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறவனுங்க இவனுங்க போய் பாவம் அதிமுக தலைவர்கள் மேல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ அதிமுக நல்ல கட்சிங்க, நல்லவங்களா இருந்த கட்சிங்க,
பிஜேபி ஆக்டோபஸ் இவங்களை அழிச்சிருக்கு. உனக்கு உன் வீட்டை பாரியா, அடுத்த வீட்டு பாத்ரூம் இருக்கு, நீ எட்டி பாரு. நீயே அடிச்சுக்கிற. நீ சொல்ற மாதிரி ஆக்டோபஸ் கட்சி, பாசிட்ட கட்சி, பாயச கட்சி, அடுத்து உன்னை முழுகிற கட்சினா நீ ஈஸியா ஜெயிச்சு போலாமே, படுத்துக்கிட்டே ஜெயிச்சு போலாமே. அதை விட்டுட்டு ஏன் நீங்க எட்டி பார்த்துட்டு தினமும் இந்த வருவானுங்க சாயந்தரம் 7 to 9 பாத்தீங்கன்னா இந்த 200 ரூபாய் கூலி, 400 ரூபாய் கூலி, 1000 ரூபாய் கூலி வாங்குறவங்க எல்லாம் வெவ்வேறு முகமூடி போட்டு வருவானுங்க. நான் எல்லாத்துலயும் சொல்லுவேன், டே உங்களை மாதிரி முகமூடி எல்லாம் போட்டுட்டு வரமாட்டேன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நான் பேசுறவன். என்ன மாதிரி முகமூடி இல்லாம ஓப்பனா பேசுறேன். எல்லாம் வந்துட்டு அதிமுக நல்ல கட்சிங்க, நாங்க அதை நினைச்சு கவலைப்படுறோம் அப்படிலாம் கதை விடுவானுங்க. அவங்க ஊட்ட பாத்துக்க சொல்லுங்க. உங்க கூட்டணியிலேயே இருந்துகிட்டு நீங்க கொடுக்குற இதுலதான் நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்னைக்கு செயலர் சண்முகம் தான் சொன்னாரு. சண்முகமா இல்ல முத்தரசன் அன்னைக்கு ஒரு பேட்டியில சொன்னாரு, 10 கோடி இவங்களும் 15 கோடி அவங்களும் தான் வாங்கினான்னு நினைச்சிட்டு இருந்தேன். போற போக்குல உடைச்சாரு. விடுதலை சிறுத்தைக்கு தாங்க 10 கோடி கொடுத்தாங்கன்னு நாங்க கலந்துட்டு நேர்காணல தான் அவர் சொன்னாருங்க. அவ்வளவு காசு வாங்கிட்டு அங்க உட்காந்துட்டு அங்க விசுவாசமா இல்லாம உங்க ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு நான் பேரணி தொடங்குறேன்னு எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்ல பேரணி தொடங்குறப்ப அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு திரும்ப சொல்றாரு. இது என்ன லாஜிக் கேட்டா, தமிழர் பண்பாடு இங்கிலீஷ் பண்பாடா? பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லு தமிழர் பண்பாடு. ஒருத்தர் நோய் நொடிட்டு இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன், முதல்வரே நீங்கள் நீடோடி நிலம் பெற்று திரும்ப நீங்க வந்து நாடாள வேண்டும்னு சொல்றாரு. அது பண்பாடு. உன் ஆட்சியை கொண்டு போய் அரபிக்கடல்ல தூக்கி எறிய போறேன் அப்படின்னு பிரம்மாண்டமான பேரணி ஆரம்பிக்கிற ஆளுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா அது என்ன லாஜிக்? இது எனக்கு புரியலைங்க. ரெண்டாவதுங்க, முதலமைச்சருடைய வயது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இன்னும் ஒரு இளைஞர்ல 70 கடந்தவர். அப்படிங்கிறப்ப 70ல சில ஏற்படுற இந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் யுகத்துல வந்துட்டு ஒரு வார்த்தைக்காக கேட்கிறேன். அப்படி பார்த்தா கூட தான் 2016ல மறைந்த புரட்சி தலைவி அவர்கள் வந்து மறைந்து போனாங்க. அது யாருமே எதிர்பார்க்கல அவங்க மறைந்து போவாங்க அப்படிங்கிறப்ப அதுல அனுதாபமா மாதிரி அடுத்த 2021ல அதிமுக பெரிய அளவு ஓட்டாவா போட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன இவங்க லாஜிக் சொல்லுவாங்கன்னா, இல்ல எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி அவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னாரு. ஒருவேளை முதலமைச்சருக்கு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி உடல்நலம் குன்றி பேச்சு ஒரு அனுதாபம் இருந்தாலும் அவர் கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறப்ப எந்த அனுதாபமும் வராதுங்க. நிச்சயமா மக்கள் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி வணங்குறாங்களோ, எப்படி இறைவனை பிரார்த்தனை பண்றாங்களோ அதே கையில போய் உதயசூரியன் மூஞ்சில ஓங்கி குத்தி ரெட்டல பொத்தானுக்கு ஒரு அமுத்த போறாங்க. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நன்றிங்க. ஆதன் டிவிக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க.